மகாராணி இந்த உடையை அனுப்பியிருக்கிறார். இதை அணிந்து கொள். ஜோதா, நன்றாக யோசித்துக்கொள். இதுதான் உன் இறுதி முடிவா? இந்த யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான ரத்தம் சிந்த வேண்டியிருக்கும். ஒருவேளை இப்பொழுது நான் எடுக்கப் போகும் இந்த ஒரு முடிவால் என் சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்களின் உயிரை காப்பாற்ற முடியும் என்றால் எனக்கு இதில் சம்மதம்தான். சலீமை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது நான் தான். அவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவன் உரிமைகளை எவரும் பறிக்க கூடாது. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இருக்கும் ஒரே ஒரு தீர்வு என்னிடம்தான் உள்ளது. நான் ஒரு அம்மாவாக இருப்பதால், மல்லிகா ஹிந்தாக இருப்பதால், என்னுடைய மகனுக்காகவும் என்னுடைய மக்களுக்காகவும் நான் இந்த முடிவை எடுத்தாக வேண்டும். என்னை மன்னித்துவிட கண்ணா. நான் சூழ்நிலை கைதி. ஆனால் உங்களை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் கண்ணா. கோயிலின் மணி ஓசையோ மசூதியின் தொழுகையோ இரண்டும் எனக்கு ஒன்றுதான். எந்த ஒரு பக்தனும் தன் மனதால் தான் இறைவனை வேண்டிக் கொள்கிறான் கண்ணா. அவன் எங்கிருந்தாலும் அவனுடைய பிரார்த்தனை கடவுளை சேரும். அது பகவத்கீதையாகட்டும், குரான் ஆகட்டும், இந்த இரண்டிலும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. பெயர்கள் வேண்டுமானால் மாறுபடலாம், ஆனால் விஷயம் ஒன்றுதானே. மொழி வேண்டுமானால் மாறுபடலாம், ஆனால் பக்தி என்பது ஒன்றுதானே கண்ணா. நீங்கள் தானே கூறினீர்கள், எந்த ஒரு நிலையிலும் மனிதன் தன்னுடைய கடமையை தடுமாறாமல் செய்ய வேண்டும் என்று. நான் என் கடமையைத்தான் இப்பொழுது செய்கிறேன். எனக்கு அதற்கான சக்தியை கொடு. நான் இப்பொழுது செய்ய போகும் செயல்களில் தடுமாறக்கூடாது. நீங்கள் பகவத்கீதையில் கூறியிருக்கிறீர்களே, மனிதன் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், பலனை எதிர்பார்க்க கூடாது என்று. இன்று நான் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் என் கடமையை செய்ய போகிறேன். இன்று நான் அனைத்தையும் உன்னிடமே ஒப்படைக்கின்றேன் கண்ணா. ஒருவேளை இன்று நான் செய்ய போகும் இந்த செயல் தவறு என்று உனக்கு பட்டால் அதற்காக என்னை மன்னித்து விடு கண்ணா. என்னுடைய மகனுக்காகவும் இந்த ராஜ்யத்தின் நலனுக்காகவும் நிம்மதிக்காகவும் நான் இதை செய்துதான் ஆக வேண்டும்.